இதயத்துக்கு நல்லது செய்யும் மீன்கள். எந்த மீன் பெஸ்ட் தெரியுமா? ஆய்வு சொல்வது என்ன? இதய செயல்பாடுகளுக்கு மீன்கள் சிறந்த மருந்தாகின்றன. அந்த வகையில் மீன்கள் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன தெரியுமா? அனைத்து அசைவ உணவுகளை விட கடல் உணவுகளில் எப்போதுமே சத்துக்கள் நிறைய உள்ளன. ஒவ்வொரு வகையான மீன்களிலும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கின்றன. அதே சமயம் அனைத்து மீன்களிலும் சில சத்துக்கள் ஒரே மாதிரியாக உள்ளன. மீன்களில் சாச்சுரேட் கொழுப்பு உள்ளதால் உடல் எடையை அதிகரிக்க செய்யாது. மூளைக்கு மிகச்சிறந்த உணவாக மீன் திகழ்கிறது. மீன் சாப்பிடுவது இதய செயல்பாடுகளுக்கு சிறந்தது என்கிறார்கள். வாரம் 2 முறை மீன் சாப்பிடுவதனால் இரத்த குழாய் மற்றும் இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சீராகிறதாம். கொலஸ்ட்ராலில் இருந்து தப்பித்தாலே மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளும் குறைகிறது. ஏற்கனவே இதய நோய் அல்லது பக்கவாதம் உள்ளவர்களும் மீன்களை சாப்பிடுவதன் மூலம் இதய சிக்கல்களிலிருந்து தப்ப முடியும் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன. இதற்கெல்லாம் காரணம் மீனில் ஒமேகா-3 என்ற கொழுப்பு அமிலங்கள் தானாம். ஒவ்வொரு வாரமும் ஒமேகா-3 நிறைந்த மீன்களை 2 முறைக்கு மேல் சாப்பிட்ட உயர் ஆபத்துள்ள மக்களில் 6இல் ஒரு பகுதியினருக்கு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதும் வெகுவாக குறைந்துள்ளதாக ஜமா இன்டர்னல் மெடிசின் என்ற இதழில் ஆய்வு கட்டுரை வெளியாகியிருக்கிறது. வஞ்சிர மீனில் ஒமேகா-3 என்ற சத்து இருப்பதால் இதயத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய கொழுப்புகளும் கிடைக்கின்றன. நெத்திலி மீன், சங்கரா மீன், அயலை மீன், கானாங்கழுத்தி மீன் போன்ற மீன்களை 100 கிராம் முதல் 200 கிராம் வரை வாரம் 2 முறையாவது சாப்பிடலாம். அதேபோல மீன்களை சாப்பிட பிடிக்காதவர்கள் மீன் எண்ணெய் மாத்திரைகளை சாப்பிடலாம். தாவர எண்ணெயையும் மீன் எண்ணெயையும் ஒப்பிட்டு ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டதாம். அதில் 4 வாரங்கள் மீன் எண்ணெய் சாப்பிட்டவர்களின் கொலஸ்ட்ரால் அளவு அதே 4 வாரங்கள் தாவர எண்ணெய் எடுத்து கொண்டவர்களுடைய கொலஸ்ட்ரால் அளவை விட 5 மடங்கு குறைவாக இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது.